ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். அது முன்னாடி எல்லாருக்கும் நேயர்களுக்கு எல்லாருக்குமே நன்றிங்க. விருச்சிக ராசி பாத்தீங்கன்னா பட்டைய கிளப்பி 3000 வியூஸ், தனுசு ராசி வந்து 1000 வியூஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல் தொடங்கிய இவ்வளவு நாள்ல சீக்கிரமா இவ்வளவு ஆதரவு வந்து நல்லா பெருகிட்டு வருது. ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப அதை தொடர்ந்து வந்து ஆவணி மாத பலன்கள் பார்ப்போம். ஓகே, ஆவணி மாத பலன்கள் வந்து சொல்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு முதல்ல மாத ராசி பலன்கள்லாம் என்னன்னு சொல்றாங்க. எப்பவுமே சொல்றதுதான். தினராசி பலன்கள் சொல்லிடலாம், வார ராசி பலன்கள் சொல்லிடலாம், வருட ராசி பலன்கள் சொல்லிடலாம், சனி பயிற்சி சொல்லிடலாம், ராகு கேது பயிற்சி சொல்லிடலாம், குரு பயிற்சி கூட சொல்லிடலாம். எல்லாமே எளிமையா இருக்கும். மாத ராசி பலன்கள் வந்து சொல்றதுக்கு வந்து ரொம்ப டஃப்பா இருக்குங்க. ஏன்னா வந்து ஒரு மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகும். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் 4 கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகும். அந்த மாதிரி விஷயம் சில டைம்ல வந்து அது பயிற்சியை வந்து இன்னும் விசித்திரமா நிறைய கிரகங்களும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாத பலன்கள். ஓகேங்களா? இந்த ஆவணி மாதம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா ஆவணி 1ஆம் தேதி ஆரம்பிச்சு ஆவணி 31 நாட்கள் வந்து பலன்கள் இருக்கு. அதனால வந்து 31 டேஸ். அதனால பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய மாதம் தான். ஆவணி மாதங்கிறது வந்து பெரிய மாதம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12 மாதம் தமிழ் மாதங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து ஆட்சி பெற மாதம் வந்து இந்த மாதம் தான். சூரிய பகவான் வந்து ஆட்சி பெற்றிருந்தாலும் ஐயா சூரிய பகவான் ஆட்சி பெற்றுட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா கூட வந்து கேது பகவானும் இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு டிஃப்ரெண்டான பலனை வந்து அனைத்து ராசிக்காரங்களுக்கும் கொடுப்பாரு. அது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆணி வந்து 5ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வந்து சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா வந்து மிதுன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு வராரு. ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆவணி வந்து 31ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து கடக வீட்டுல இருக்கிறவர் வந்து சிம்ம வீட்டுல சேர்ந்து சூரிய பகவானோட இணைஞ்சுப்பாரு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது மிதுனம், கடகம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்மம், இந்த 3 வீட்டுக்குமே வந்து சுக்கிர பகவானோட டிராவல் இருக்கு. அப்பனா பலன் சொல்றது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல கரெக்டா விடுதா மம்மி? அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடக வீட்டுல இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு வருவாரு. ஓகேங்களா? அப்புறம் ஆவணி வந்து 27ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுல இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா கடகம், சிம்மம், கன்னி, புதன் பகவான் இந்த 3 வீட்டுல டிராவல் பண்றாரா? இது விஷயம் இருக்குங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீட்டிலே இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து மிகுந்த நாட்களுக்கு, அதாவது ஒரு 7 மாதங்கள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவர் மிகுந்த பலம் அடைகிறார். ஓகேங்களா? அது ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதால வந்து அனைத்து ராசிக்காரங்களுக்குமே செவ்வாயோட பலம் வந்து அதிகமா கிடைக்க போகுது. அது ஒரு சிறப்பா இருக்கு. சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா கடக வீட்டுல இருந்து சிம்ம வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த விஷயமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சனீஸ்வரனும் நேருக்கு நேரு பார்த்ததுனால சனீஸ்வரன் வந்து அதிவக்கரமா வர்றாரு. அதிவக்கரம்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜ். அவர் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. சனீஸ்வரன் எப்படி பலன் கொடுப்பாருங்கிறது விசித்திரமாவே இருக்க போகுது. இது வந்து ஆவணி மாதத்துல குறிப்பிடக்கூடிய பேசிக்கான விஷயம். ஓகேங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா விஷயமா இருக்கு. சனீஸ்வரனும் சூரியனும் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரன் 3 வீடு டிராவல் பண்றாரு. புதன் பகவான் 3 வீடு டிராவல் பண்றாரு. செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா கன்னி வீட்டுல இருந்தாலும் வந்து தனது 8ஆம் பார்வையா வந்து அவர் சொந்த வீட்டை பாக்குறாரு. இதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மேஷ வீடு பலம் பெறுது, செவ்வாயும் பலம் பெறாரு. இதுதான் வந்து பேசிக்கான விஷயங்களா சொல்லிட்டேன். நம்ம வந்து ஒரு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ராஜ போதையில் இருக்க போகும் சிம்மராசிக்காரர்களே, அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ போதையில இருக்க போறீங்க. அது ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவணி மாசம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 12 மாதங்கள்ல ஒரே ஒரு மாதங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து ஆட்சி பலம் பெறுவார். உங்க வீட்டுல சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெறுவாரு. அந்த மாதிரி வந்து குசியா இருக்கிற டைம் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு மிக 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 அருமையான மாதம்னா அது ஆவணி மாதம் தான். ரொம்ப பலமா தான் இருப்பீங்க. ஓகேங்களா? கூட வந்து கேது பகவானும் இணைஞ்சனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானக்காரகன் வந்து இணைஞ்சனால அரசனை போலதான் இருப்பீங்க. உங்களோட ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடு எப்பவுமே அது அரசனை போலதான் இருக்கும். இப்ப கொஞ்சம் அதீத பலமா இருந்தாலும் அதுல ஒரு போதை இருக்கும். இவனா இவன் என்னாலதான் வளர்ந்தான், இவன் நான் தான் அவனை வளர்த்து விட்டேன், இவனுக்கு நான் தான் சோறு போட்டேன், இவனுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அவங்க வந்து ரொம்ப வந்து அவங்களால வந்து நன்மை அடைஞ்சவங்களை பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு ரொம்ப அதீதமா ஒரு பூரிப்பா இருக்கிறது. தன்னாலதான் நிறைய பேர் வந்து நல்லது நடக்குது, பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கண்கூடா பார்ப்பீங்க. இப்ப வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் உங்களுக்கான மரியாதை கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அதுவே உங்களுக்கு போதும். வாழ்க்கையில உங்களுக்கு காசு பணம் அதெல்லாம் ஆசை கிடையாது. உங்களுக்கான மரியாதை கொடுத்தா போதும். அதாவது நான் வந்து உங்களுக்கு நான் ஓரளவுக்கு நல்லது பண்ணியிருக்கிறேன், ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு நான் வந்து காப்பாத்திருக்கிறேன், உங்க வாழ்க்கையை வாழ வச்சிருக்கிறேன், அதுக்கு வந்து எனக்கான மரியாதை கொடுங்கடா, மரியாதை கொடுக்காம நீங்க என்னடா அப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயமா தோணும். இப்ப இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராஜ போகத்துல வந்து முழுகுறது தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை கண்டு வந்து எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து உங்களை இன்சல்ட் பண்ணாங்களோ, உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு உங்க உதவியால வந்து பயனடைஞ்சிட்டு உங்களை யாரெல்லாம் ஏனெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க வந்து அவங்க வந்து உங்களை பார்க்கும் போதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அளவுக்கு பிரைட்டா தெரிவிங்க இந்த மாதம். இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கௌரவத்துக்கும் உங்களோட வந்து பராக்கிரமத்துக்கும் உங்களோட வந்து உங்களோட செயல்பாட்டுக்கும் எல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சிறப்பான விஷயம் என்னன்னா சனீஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பலம் வாய்ந்துக்குன்னு உங்களை வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை குறை சொல்லின்னு இருப்பாங்க. இப்ப உங்களை யாரும் குறைய சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களால உதவி அடைஞ்சவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கே புரிஞ்சிடும். ஏன்னா வந்து இல்ல இல்ல நம்ம தான் வந்து அவங்களாலதான் நம்ம வளர்ந்துருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து சைலண்டா இருப்பாங்க. சைலண்டா அவங்களுக்கான மரியாதை சரி மன்னிச்சிருங்க, நீங்க உங்களாலதான் நான் வளர்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மாதமா வந்து இந்த ஆவணி மாதம் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து இது வந்து சூரிய பகவான் அணிக்கக்கூடிய பழங்களை. அது சனீஸ்வரன் அணிக்கக்கூடிய பழங்கள். சனீஸ்வரன் வந்து உங்களுக்கு வந்து ருணரோக சத்ருஸ்தானாதிபதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஸ்தானாதிபதி அவரும் தான். இப்ப பெண்களா இருக்க பட்சத்துல ஆண்களை குறிக்கும். இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பெண்களா இருக்கும் மோஸ்ட்ல ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா வந்து நான் சொல்றத நீ கேளுமா, நீ என்ன வேணா இரு, நான் சொல்றத நீ கேளு அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ரொம்ப வந்து டவுன் பண்ணி வச்சிருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எம்மா நீயே செய்யுமா, இதெல்லாம் உன்னாலதான் செய்ய முடியும், என்னால செய்ய முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட எல்லாருமே வந்து பொறுப்பையும் பதவியையும் அவங்களோட வீரத்தையும் எல்லாத்தையுமே சரண்டர் பண்ற டைம் இந்த டைம். அதனால பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து யாருமே வந்து ஒண்ணும் வாழாட்ட முடியாது. யாரெல்லாம் ஒண்ணு உங்களை வந்து நேருக்கு நேரா வீரம் உங்களோட பெட்டருங்கிற மாதிரி எதிர்த்தவங்க வந்து உங்ககிட்ட சைலண்ட் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட பாசங்கிற மாதிரி சில பேர் போட்டி போட்டவங்க உங்ககிட்ட தோத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களை வந்து இந்த மாதத்துல வந்து யாராலையுமே ஜெயிக்கவே முடியாத மாதமா வந்து சிம்மராசிக்காரங்களுக்கான பலன்கள் இருக்குங்க. இது வந்து சனீஸ்வரன் அளிக்கக்கூடிய பலன்களை. கூட வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவானும் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சில எரிச்சல்கள் ஏற்படும். உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து எரிச்சல் ஏற்படும். கணவன் மனைவியிடையே வந்து எரிச்சல் ஏற்படும். நீங்க அமைதியா இருந்தா கூட உங்களோட வந்து மரியாதை, சிம்மராசிக்காரங்களோட மரியாதை, ஒரு வீரம், பராக்கிரமம், அவங்களோட ராஜகம்பீரம் இதை பார்த்து உங்களோட ஆப்போசிட் பார்ட்டியான ஒரு பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்களுக்கே பொறாமை வரும். ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப பொறாமை வரும். உங்ககிட்ட போட்டி போட்டு பார்க்கலாமான்னு உங்க கணவன் மனைவி தான் நீங்க வந்து ரொம்ப போட்டி பாக்குற மாதிரி நிறைய விஷயமா இருக்கும். இருந்தாலும் உங்ககிட்ட வந்து ஒத்துப்பாங்க. ஓகேம்மா நீதாம்மா பெட்டரு, நீதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கூடிய மாதமா வந்து இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து சுக்கிர பகவான் அளிக்கக்கூடிய பலன்கள் பார்ப்போம். சுக்கிர பகவான் வந்து 10ஆம் அதிபதி வச்சுதான் நம்ம கர்ம பலனை தீர்மானிக்கணும். 10ஆம் அதிபதி 10க்கும் 3க்கும் உரியவர். ஓகேங்களா. 10க்கும் 3க்கும் உரியவர் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருக்காருங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் 11ஆம் வீட்டுல இருக்காரு. 5 நாளுக்கு அப்புறம் 12ஆம் வீட்டுல இருக்காரு. 12ஆம் வீட்லயே வந்து விரயத்தை கொடுக்கறதுனால காசு பணம் எல்லாம் பாக்குறது இல்ல. உங்களுக்கு வந்து நிறைய தோணுச்சுன்னா சந்தோஷமா இருக்குதுன்னா எல்லாருமே பண்ணீங்க. சில பசங்களுக்கு வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கி கொடுப்பீங்க. அந்த பசங்க கஷ்டப்படுறாங்கன்னா வாங்கி கொடுப்பீங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வீங்க. ஒரு ஒரு வந்து ஒரு முத்து படத்துல இருக்கிற ரஜினி மாதிரி எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய மாதமாவும் இருக்கும் கொஞ்சம். ஏன்னா வந்து உங்களோட ஃபுல் பவரும் வெளியே போட்டுரும். இந்த மாதம் ஆவணி மாதம் வந்து வெளிப்படுறதுனால ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. நீங்க தான் வந்து பெட்டரா இருப்பீங்க. மத்த எல்லாருமே உங்களோட டவுனா தான் இருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கே உரிய வந்து அந்த ஆவணி மாத பலன்கள். ஓகேங்களா. அடுத்து புதன் பகவான் அளிக்கும் பலன்களை பார்ப்போம். புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி. 11ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து 12ஆம் வீட்டுல மறைஞ்சிருந்தாரு. மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பாருங்கிற மாதிரி எல்லா விஷயமும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லா விஷயமும் சிறப்பாயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்கு வந்துருவாரு புதன். அதனால பாத்தீங்கன்னா பேசுறது எதுவா இருந்தாலும் எல்லாமே சைலண்டா எல்லாத்தையும் செய்யுது. யார்கிட்டயும் சண்டைக்கு போறது கிடையாது, யாருக்கிட்டையும் வந்து கிடையாது. அதாவது புத்திசாலித்தனமா அடிக்கிறது. ஒருத்தன் இதுலதான் ஆணவமா இருக்கிறானா அவனுக்கு இப்படிதான் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து டெக்னிக்கலா எல்லாருமே அடிக்கிற விஷயமா வந்து நாவணி மாதத்துல புதன் பகவான் அடிக்கக்கூடிய பலன்கள் இருக்கு. அது முதல் சுக்கிர பகவானுக்கும் சரி புதன் பகவானுக்கும் சரி பெருமாளை கும்பிடுங்க, நல்ல விதமான பலன்களே ஏற்படும். ஓகேங்களா. சனீஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து நவகிரகங்களை சுத்தி வாங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு சனீஸ்வரனோட தீய பலன்கள் குறையும். கணவன் மனைவியிடையே வந்து சண்டை சச்சரவு வரும்ல, அது விஷயம் குறையும். ஓகேங்களா. நீங்க வந்து விநாயகரை கும்பிடுங்க. சிம்மராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் விநாயகரை கும்பிடுங்க. இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பா அற்புதமா ஃபண்டாஸ்டிக்கா இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அளிக்கும் பலன்கள் பார்ப்போம். செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி. அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. 4க்கும் சுகஸ்தான அதிபதி. அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் அதிபதி. அவர் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டுல இருந்தாலும் வெட்டுன்னு பேச்சு இருக்கும். பேச்சுல வந்து எந்தவித குறையும் இருக்காது. யாரா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா போல்டா மூஞ்சிக்கு நேரா வெட்டுன்னு பேசுற மாதிரி இருக்கும். எது வந்தாலும் பேசியே வந்து எல்லாத்தையுமே வந்து ஜெயிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அது வந்து சிறப்பாவே இருக்குது. கூடவே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய மாதமாவும் இருக்குது. நல்லா சாமி கும்பிடுறது எல்லாமே சிறப்பாவும் இருக்கு. ஆக மொத்தங்க
நான் சிம்பிளா சொல்றேங்க. குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 11ல இருக்காரு. அது அதிகார பலத்தை கொடுக்குது, நினைச்சதை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்குது, எல்லாருமே வந்து உங்களோட ஆளுமை கீழே வந்து கொண்டு வர்றது. உங்களுக்கு யாரால கெடுதல் பண்ணாலும் அவனை ஒரு ரைட் ஹேண்ட் சைடு, நல்லது பண்றவன ஒரு ரைட் ஹேண்ட் சைடு, எல்லாரும் நல்லது பண்றவனை இப்படி ஹேண்டில் பண்ணு, கெட்டது பண்றவனை இப்படி ஹேண்டில் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பகுத்தறிஞ்சு எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணி எல்லாருமே உங்களை வந்து போற்றக்கூடிய மாதமா தான் ஆவணி மாதம் இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே, சிவபெருமன் அருளாலும், முருகர் அருளாலும், பிருத்திங்கராதேவி அருளாலும், 9 நவகரங்கள் அருளாலும் வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லதா தான் செய்யணுங்கிறதையும் பார்த்துட்டு கொண்டு இந்த மாதம் வந்து சிறப்பா தான் இருக்குங்க. உங்களோட மாதம் உங்களுக்கு வந்து யாரா இருந்தாலும் உங்ககிட்ட வந்து ஒத்துப்பாங்க, உங்க அவங்க தோல்வியை ஒத்துப்பாங்க அப்படிங்கிற மாதமா இருந்தாலும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ராஜ போதையில் வந்து திகழப்போகும் சிம்மராசிக்காரங்களே சொல்லிக்கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாயில் ஜோதிடம், அதுக்கு வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.